இந்த நாளிலே நாம் 2026 புதிய வருடத்தின் வாக்குத்தத்த தேவ செய்தி. அதுக்கு முன்பதாக எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆண்டை நன்மையால் கர்த்தர் முடிச்சிட்டுவார். வருடத்தை நன்மையால் முடிச்சிட்டு உங்களுடைய பாதைகள் நெய்யாய் பொழிவதாக. சரியா? நான் மாத்திரம் வாழ்த்துனா போதாது, நீங்களும் ஒருத்தர் வாழ்த்துங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்கள். நல்லா சத்தமாக சொல்லுங்கள். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு நன்மை நிறைந்த ஆண்டாக இருக்கும். நீங்கள் அவங்கள வாழ்த்தணும், அவங்கள வாழ்த்தினா எல்லோரும் பாருங்கள், எல்லாம் உற்சாகமாக ஆசீர்வாதம். ஒருத்தர் என்ன செய்யணும்? எப்பவுமே ஆசீர்வதிங்க. நம்ம ஆசீர்வச்சா ஆசீர்வாதம் நம்மளை திரும்பி வருவாங்க. இந்த வருடத்தின் வாக்கு தத்துவம், thy faith hath made thee whole. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய். இந்த ஆசீர்வாதம் வேணுமாங்க? ஆசீர்வாதம் உங்களை பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் உன் விசுவாசம் ஒன்றார், நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனையெல்லாம் நீங்கள் எப்படி வாழ? சுகமாக வாழ. உன் சுகமாக உன் வேதனை எல்லாம் இன்றோடு போகட்டும். என் விசுவாசம் ஒன்று என்ன செய்தது? நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனையெல்லாம் நீங்கள் எப்படி வாழ? சுகமாய் வாழ. இந்த ஆசீர்வாதம் வேணுமா? வேணுன்றவங்க சத்தமாக ஒரு மூல அண்டிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே thy faith hath made thee whole. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த தலைப்பின் கீழே 10 சத்தியங்கள். முதலாவது, woman which had an issue of blood, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இரண்டாவது, a centurion, 100க்கு அதிபதி. மூன்றாவது, a woman of Canaan, கானானிய ஸ்திரீ. நான்காவது, son which hath a dumb spirit, ஊமையான ஆவி பிடித்த மகன். ஐந்தாவது, blind பர்த்திமேயு, குருடன். ஆறாவது, 10 men that were lepers, குஷ்டரோகம் உள்ள மனிதர் 10 பேர். ஏழாவது, 2 blind men, 2 குருடர். எட்டாவது, 1 sick of the palsy, திமிர்வாத. 9, a woman which was a sinner, பாவியாகிய ஸ்திரீ. 10வது, a fig tree, அத்தி. இந்த 10 சம்பவங்களிலும் விசுவாசம் எப்படி அவர்களை விடுவித்தது, எப்படி அவர்களுக்கு ஆசீர்வாதம். இந்த ஆண்டிலே உன் விசுவாசம் உன்னை என்ன செய்யும்? எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும், எப்படிப்பட்ட இக்கட்டான வேதனையான பாதையிலே இருந்தாலும், இந்த ஆண்டு உன் விசுவாசம் உன்னை என்ன செய்யும்? அதுலேருந்து உன்னை வெளியே கொண்டு வரும். அதுலேருந்து உனக்கு ஒரு விடுதலை வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? thy faith had made thee, உன் விசுவாசம் உன்னை ரட்சி. முதலாவது, woman which had an issue of blood, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. மார்க் 5:21-30. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்த திரளான ஜனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர் ஒருவனாகி எரியோ என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டி அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினாங்க. நிறைய ஜனம், நிறைய நெருக்கிறாங்க. எல்லா ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க?
அப்பொழுது இவ்வளோ ஜனம் நெருக்கி நிற்கிற நேரத்தில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையல். அதிக வருத்தப்படுகிற பொழுது நம்ம சூழ்நிலை பாருங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. ஒருத்தர் இடத்துல போகிறாங்க, இன்னொருத்தர் இடத்துல போகிறாங்க, இந்த வைத்தியர் அந்த வைத்தியர்னு பல ஆளாளுக்கு ஒரு எல்லாம் அவருக்கு வேதனை. அநேக வைத்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு பாடுபட்டு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் ஒரு விதமாக இருக்குது, ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் வேதனையாக இருக்குது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே. அது மாத்திரமல்ல, தனக்கு உண்ட எல்லாவர்களையும் செலவழித்து காசும் போயிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் வந்தப்போ இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சு. எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்க, எல்லா காசும் இப்போ என்ன ஆயிடுச்சு, காலியாயிடுச்சு, காசும் போயிடுச்சு. இவ்வளோ நடந்த நிலைமை என்ன, சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தம். இவ்வளோ முயற்சி எடுத்தோமே, நமக்கு தெரிஞ்ச எல்லாமே பண்ணிட்டோம், நமக்கு இருந்த எல்லா பணத்தையும் எல்லாம் போயிடுச்சு, காசும் போயிடுச்சு, எல்லாம் எதுவும் ட்ரை பண்ணிட்டு பண்ணி என்ன நிலைமை இன்றைக்கி, சற்றாகிலும் என்ன ஆகலை, நல்லா இன்னும் மோசமாகுது. அதிக இந்த நாளையில் அந்த மாதிரி யாராவது வந்திருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம். என் பிரச்சனை தீர எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, இதை அதை பண்ண எல்லாம் பண்ணி பார்த்து இன்னும் என் காசெல்லாம் செலவழிச்சு, என் காசெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை தீரவே இல்லை, இருக்கிறதோட இப்போ மோசமாக இருக்குது. இவ்வளோ இதை ட்ரை பண்ணி இவ்வளோ பணம் செலவழித்து முந்தி இருந்ததோட இப்போ எப்படி இருக்குது நிலைமை, மோசமாக இருக்குது. அந்த மாதிரி யாருன்னா வந்து இத்தனை வருஷம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேங்க, இந்தம்மா 12 வருஷம், நீங்கள் எத்தனை வருஷம் வேதனையில் இருந்தீங்களோ தெரியும். இந்தம்மா 12 வருடம் வேதனையில் இருந்து 12 வருடமும் ட்ரை பண்ணாங்க, எப்படியாவது இந்த வேதனை. அநேக வைத்தியர் அவதிப்பட்டு சற்றாகிலும் பணமெல்லாம் போயிடுச்சு, சற்றாகிலும் கூட இன்னும் மோசமாச்சு. இங்கிலீஷில் நத்திங் பெட்டர் பட் ராதர் க்ரூ வர்ஸ். முன்னிலைமையை பார்க்கலும் இன்னும் மோசமாக. அந்த நிலைமையில் யாருன்னா வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், உங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள், இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள், அதே நீங்களும் செய்யுங்க. அவங்க செஞ்சதை நீங்களும் வழியே இல்லை, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. இவ்வளோ ட்ரை பண்ணினே ஒன்றுமே நடக்கல, இவ்வளோ படம், இனிமேல் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்குது, ஆண்டவரும் நமக்கு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, நம்பிக்கை இருக்குது, எழுந்து போகவே கூடாது. என்ன பண்ணாங்க இந்த அம்மா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட யாரோ சொன்னாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் வியாதியெல்லாம் சுகமாக்குறாரு, வியாதியெல்லாம். ஐயோ என்கிட்ட காசே இல்லைங்க, அவர் காசெல்லாம் வாங்க மாட்டாருங்க, ஃப்ரீயாகவே கொடுப்பார், ஃப்ரீயாகவே. எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி ஃப்ரீயாகவே சுகமாக இருக்குது, நம்ம சபையில் ஃப்ரீயாகவே சுகமாக இருக்குதா? இவ்வளோ காசை கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா. அவன் என்றைக்காவது 30 வருஷத்தில் யாருன்னா காசு கேட்டிருக்கோமா, உனக்கு வியாதியாம்மா, காசு எடுத்துன்னு வந்தால் தான் ஜெபம் பண்ணுவோம், அப்போ தான் உனக்கு நல்லா ஆகும். என்றைக்கு நான் சொல்லியிருக்கிறோமா? இந்த அம்மா கிட்ட காசே கிடையாது, காசெல்லாம் காலி ஆயிடுச்சு, காசெல்லாம் கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்ட என்ன இல்லை, காசே. கேள்விப்படுறான் இயேசுவை பற்றி, அவர்கிட்ட போ, காசு இல்லைன்னா பரவாயில்ல நீ போ, அவர் உனக்கு என்ன செய்ய, இலவசமாக சுகம் கொடுப்பார். இயேசுவை பற்றி குறித்து கேள்விப்பட்டு அவங்களுக்குள்ள என்ன விசுவாசம், நான் அவருடைய வஸ்திரங்களில் ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று. அவங்களுக்குள்ள என்ன விசுவாசம், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், அவர் என் மேலே கை வைக்கணும், அவர் எனக்காக ஜெபம் பண்ணலாம் கூட அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்னன்றார், எங்கள் மகன் மேலே என்ன செய்யுங்க, மகன் மேலே உங்கள் கையே, இந்த மாதிரிலாம் கூட கேட்கல. அது விட
இவங்க விசுவாசம் தான். அவர் போட்டோம், நான் அவரை ஒன்றும் டிஸ்டர்பே பண்ணல. அவரை நான் தொந்தரவு, அவர் போட்டோம். நான் என்ன பண்ண போகிறேன்? வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் என்ன செய்வேன்? சொஸ்தமாவேன் என்று அந்த விசுவாசம் இன்றைக்கி இருக்கணும். அந்த விசுவாசம் இன்றைக்கி இருக்கணும். எப்படிங்க ஆண்டவர் எங்கேயோ ஆண்டவர் பரலோகம் இருக்கிறாரு, நான் எப்படி அவரை தொட முடியும்? அவர் எப்படி தொட முடியும்? இன்றைக்கி அதுக்கும் வழி இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் தம்முடைய திருவிருந்தை வைத்திருக்கிறார். திருவிருந்து கொடுக்கும்போது என்ன சொன்னார்? இது என்னுடைய உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய, அது வரும் அப்பன்னு நினைக்கக்கூடாது. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய அது விசுவாசம். நீங்கள் எந்த பிரச்சனையில் வரும்போது ஆண்டுடைய அந்த திருவிருந்து அப்பத்தை எடுக்கும்போது ஆண்டுடைய சரீரம் எனக்குள்ளே என்ன செய்யுது? அது விசுவாசி. இந்த அப்பத்தை நான் எடுக்கும்போது எனக்கு விடுதலை, எனக்கு ஆண்டோடைய சரீரம் அது எனக்குள்ளே வருது, என்னை தேடி வருது, என்னை தேடி அது என் கையில் இருக்குது. என் கையில் இது அவருடைய சரீரம், இது அவருடைய ரத்தம் என்று விசுவாசித்தால், அவங்க விசுவாசம் தான். நீங்கள் என்ன விசுவாசம்? இது ஒன்றும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றும் இல்லை. விசுவாசம் இல்லாதவன் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதெல்லாம் பெறலாம் என்று நினச்சி பார்க்காது. ஏதாவது கிடைக்கும் நினைக்க ஒன்றுமே கிடைக்காது. சந்தேகப்படுறவனுக்கு ஒன்றுமே கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்க. இந்த மாதிரி இயேசுவை பற்றி கேள்விப்பட்டேன். அவங்களுக்குள்ளே விசுவாசம், நான் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாவது எனக்கு நான் சுகமாகும். ஆண்டவருக்கு இந்த அம்மா யாருன்னே தெரியாது. அவங்க வந்து ஜபமும் பண்ணல. ஆண்டவர் இந்த அம்மா மேலே கையும் வைக்கல, எதுவுமே. ஆண்டவருக்கு இந்த அம்மா பற்றியே தெரியாது. இந்த அம்மா ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னே அவருக்கு, அவர் திரள் கூட்டத்தில் அவர் பாட்டுக்கு போயின்னு இருக்கார். ஆனால் இவங்களுக்குள்ளே என்ன? நீங்கள் நேராக போய் எடுத்துக்கலாம். இதுலேருந்து என்ன தெரியுது? நீங்கள் நேராக போய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன செய்யலாம். கேட்காமே எடுத்துக்கினாங்க பாரு. ஆண்டவரே எனக்கு சுகம் தர கேட்கவே இவங்க பாட்டுக்கு எடுத்துக்கலாம். அவர் போயின்னே இருக்கிறார். இவங்க போய் அவங்களுக்கு வேண்டியதை, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் நேராக போய் எடுத்துக்கலாம். கேட்கவே வேணாம். கேட்காமையே என்ன பண்ணலாம்? அப்படி தானே இந்த அம்மா போய் கேட்டாங்களா? இந்த அம்மா ஆண்டவரை போய் கேட்டாங்களே, ஆண்டவரே நான் 12 வருஷமாக சில பேர் வந்து அவங்க ஃபுல் கதையை சொன்னால் நம்ம கேட்கணுன்னு உட்காந்தே இருக்கான். இப்படி தான் ஐயா 12 வருஷம் நான் வந்து இந்த ஆஸ்பத்திரி போனேன், அங்கே என்ன 375 ரூபா 50 பைசா வாங்கினாங்க. அதில் இவ்வளோ ஒரு 3 மாதம் நீ 12 வருஷம் கதையெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனையாக சொல்லிச்சோம் போயினே இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒன்றும் போய் ஆண்டவரை கேட்கவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு இந்த அம்மா யாருன்னே அவங்க விசுவாசம். இவங்களே போய் எடுத்துக்கணும், இவங்களே போய் எடுத்துக்கணும். அப்படி தானே என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், அவருடைய வஸ்திரம் எவ்வளோ ஜனம் சோர்ந்து அப்படியே எப்படியோ தள்ளி 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 வந்து என்ன பண்ணாங்க? வஸ்திரத்தை உடனே. விசுவாசத்துடைய வல்லமை பாரு. உங்கள் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்துடைய வல்லமை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதான் சொன்னார் ஆண்டவர். என் ஜபம் ஒன்று ரட்சித்து, என் வல்லமை ஒன்று ரட்சித்து நான் சொன்னார். ஏன்னா அவர் தெரியவே தெரியாது. இந்த அம்மா இருக்கிறதே அவருக்கு இந்த அம்மா பற்றி ஒன்றுமே தெரியாது. எப்படி இந்த அம்மாவுக்கு நல்லாச்சு? உன் விசுவாசம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் சொல்ல, ஆண்டவர் சொல்ல, உன் விசுவாசம். நீ அவ்வளோ இப்படி வந்த, நீ இவ்வளோ பேர் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இதில் நீ தான். உன் விசுவாசம். உடனே தொட்ட உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்த அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே நீங்கள் நேராக எடுத்துனீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, நான் கேட்காமே என்ன பண்ணலாம்? கேட்காமே எடுத்துன்னு போய் நேரலாம். கேட்காமையே ஆண்டவரை கேட்கணும் கூட அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் கதையெல்லாம் அவரும் கேட்கணும். அவருக்கும் டைம் மிச்சமாகும். அவருக்கும் டைம் ரொம்பவே மிச்சம். இதை உட்காந்து 12 வருஷம் கதையை சொல்லியிருந்தால் என்ன ஆகுது? சில பேர் அந்த மாதிரி வந்துடுறாங்க. அவங்கள கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது இருக்கட்டம்மா, நீ இப்போ என்ன உனக்கு அதோட போ, இதெல்லாம் சொல்லின்னு இருக்காத. யாருக்கும் டைம் இல்லை இதெல்லாம் உட்காந்து கேட்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா இல்லையா? அதனால தான் மைக் ரொம்ப கொடுக்கறதில்ல. ஆரம்பிச்சிடுவாங்க. 12 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் ஆரம்பிச்சாங்க. இது எங்கே முடியுங்க? யாருங்க டைம் இருக்குது? இதெல்லாம்
உடனே உடனே எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? உடனே உடனே அவளுடைய உதரத்தின் உரல் அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமுடையது அவள் தன் சரீரத்தில். உடனே இன்னொரு உடனே பாருங்கள், இன்னொரு உடனே இங்கே ரெண்டாவது உடனே வருது. இயேசு தம்மிலிருந்த வல்லமை புறப்பட்டதை தமக்குள் ஆண்டவருக்கு தெரியுது. உள்ள வல்லமை ஏதோ யாரோ இழுக்கிறாங்க. என் சரீரத்தில் என்ன போகுது? வல்லமை போகுது. தன்மையிலிருந்து வல்லமை புறப்பட்டது தமக்கு ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது. உங்கள் வஸ்திரத்து ஓரத்தை யாருன்னா தொட்டால் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கும்பலில் போயின்னு இருக்கீங்க, ஓரத்தில் உங்கள் வஸ்திரத்தை தொட்டது உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரிஞ்சுன்னா உள்ளேருந்து வல்லமை போகுது. அவர் உள்ளேருந்து என்ன ஏன்னா அந்த விசுவாசம் இழுக்குது. அவருக்குள்ளே இருந்த வல்லமையை அவருடைய சீஷர்கள் அவர் எனக்கு திரளான ஜனங்களுமே நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று எல்லாம் தானே தொட்டுன்னு இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் எல்லாம் உங்களை என்ன நெருக்கின்னு இருந்தால் எல்லாம் தான் இவ்வளோ பேர் தொட்டுன்னு இருக்கும் போது யார் தொட்டதுன்னு எப்படி நம்ம அறிவாளிங்க சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கே ஆலோசனை என்ன? ஆண்டவர் திரள் இவ்வளோ பேர் தொட்டுன்னு தானே இருக்கிறாங்க, யார் தொட்டதுன்னு எப்படி அதை எங்களை கேட்குறீங்க? எங்களுக்கு என்ன எல்லாம் தான் தொடுறாங்க, எல்லாம் தான் தொடுறாங்க. யார் தொட்டதுன்னு கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? சரியா? சரி. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் சுற்றிப்பாக யாரோ என்னை தொட்டாங்க, யாரோ என்ன. தன்னிடத்திலே சம்பவத்தை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி. ஏன்னா அந்த காலத்தில் இந்த பெரும்பாடுலாம் வெளியெல்லாம் வரக்கூடாது, அதெல்லாம் வந்து வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்கும். இந்த மாதிரி வெளியே வந்துட்டான், அந்த மாத்திரம் போய் தொட்டான், யாரையும் தொடக்கூடாது. எங்கே போய் தன்னிடத்தில் சம்பவித்து அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி. இப்போ என்ன ஆண்டவர் திட்ட போகிறாரா? நம்ம போய் தொட்டுட்டோமே, கேட்காம கொள்ளாமல் தொட்டுட்டோமே, பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து உண்மை எல்லாம் அவருக்கு இதாங்க. இதுதான் 12 வருஷம் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பணம். போய் என்கிட்ட இப்போ பணமே இல்லை, என்கிட்ட பணமே. உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், உங்களை பற்றி நான் என்ன பண்ணேன், இப்போ நான் நினச்சேன் நான் இப்படி ஆச்சும் போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அது அவர் மேலே கை வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நானே என்ன பண்ண போகிறேன், ஓரமாக அப்படி தொட்டேன். நான் சொஸ்தம் வந்து எப்படியோ வந்து தொட்டேன். தொட்ட உடனே வேதனை என்னை விட்டு பயந்து வந்து விழுவுற காலில் விழுந்து பயந்து என்ன சொல்ல போகிறாரு? ஆண்டவர் என்ன திட்ட போகிறாரா? ஆண்டவர் என்ன திட்ட போகிறாரா? ஏமா இந்த மாதிரி வந்து தொடலாமா இன்னொருத்தவங்க துணியெல்லாம், அந்த மாதிரி எதை திட்டுவாரான்னு பயந்து. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் இந்த வருஷம் வாக்குத்தத்தம், அதுதான் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம். அவர் அவளை மகளே, நீ நீ மூணாவது ஆளுன்னு சொல். இந்த அம்மா யாருன்னே அவருக்கு தெரியாது. இந்த அம்மா யாருன்னே அவருக்கு மகளே. இப்போ உங்களை பார்த்து கூப்பிட்றது. சகோதரியாக இருந்தால் உங்களை பார்த்து மகளே, உங்களை பார்த்து. நீ சகோதரனாக இருந்தால் மகனே, மகனே. உன் விசுவாசம் உன்னை, நீ எவ்வளோ விசுவாசத்தோடு, அந்த விசுவாசம் தான் உனக்கு என்ன இந்த விடுதலையே. நீ விசுவாசிச்சு அந்த தொட்ட எனக்கு நல்லாயிடும் விசுவாசம். விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட, நீ பயப்படாது, கலங்காது, சமாதானம் எடுத்து போய் உன் வேதனை சுகமாயிரும். எல்லாரும் சந்தோஷமாக வாழு, சந்தோஷமாக வாழு. எவ்வளோ பயந்து கலங்கி வந்த நீ பயப்படாத, பயப்படாத. யாரெல்லாம் இன்றைக்கி ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு வந்திருக்கு, இது புது வருஷம் என்ன ஆகுமோ, இந்த புது வருஷம் என்னென்னலாம் கடந்து போக வேண்டுமோ, என்னென்னலாம் சந்திக்க வேண்டுமோ, பயந்து நடுங்கி உங்களை பார்த்தா சொல்கிறார், பயப்படாத. உன் விசுவாசம் உன்னை, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. இந்த ஆசீர்வாதம் வேணுமா உங்களுக்கு?
எத்தனை வருஷம் பாடுபட்டால் பரவாயில்ல, எவ்வளோ முயற்சி செய்து ஒன்றுமே வாய்க்கலை, பணம்லாம் காலி, பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாது, அதை பற்றி கவலைப்படாது. கொஞ்சம் கூட பிரச்சனை தீரல, இன்னும் மோசமாக தான் ஆயிருக்குது, கவலைப்படாத. அவரை தொட்டால் போதும், அவரை விசுவாசத்தோடு தொட்டால் ஆண்டவர் எல்லாவற்றையும், உன் விசுவாசம் உன்னை ரட்சி, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை எல்லாம் நீங்கள் சுகமாக சந்தோஷமாக வாழ். நீ உனக்கு அந்த வேதனை, இத்தனை வருஷம் பட்ட வேதனை இனி உனக்கு வேதனை நீங்கி சுகமாய் இரு. இந்த ஆண்டில் உன் விசுவாசம் ஒன்று, அந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தில் தான் ஆசீர்வாதம். நம்ம இருதயத்துலேருந்து எல்லா விசுவாசம் சந்தேகம் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், வெளியே ஏற்றிடணும். அது இடம் கொடுக்கக்கூடாது. அவிசுவாசத்துக்கு, சந்தேகத்துக்கு, பயத்துக்கு, கவலைக்கு என்ன செய்யக்கூடாது, இடம். நம்ம விசுவாசம் ஒன்றா ரட்சி. நீயே போய் எடுத்துக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ நீயே போய் கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நீ கேட்கணுன்னு கூட போய் கெஞ்சின்னு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி எதாவது போய் கெஞ்சின்னு இருந்தாங்களா, அவங்களே போய் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஆண்டவர் ஆனால் நிறுத்தி யாரோ என்னை தொட்டாங்க. எவ்வளோ பேர் இருக்கலாம், அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. அன்றைக்கி எவ்வளோ பேர் தொட்டாங்களே, அவங்களுக்கு எதுவுமே. அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியம். நம்ம வித்தியாசமாக இருக்கலாம். எல்லோரும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி நம்ம இருக்கணும்னு அவசியமே. நம்ம விசுவாசத்தோடு இருக்கலாங்க. இப்போ திருவிருந்து எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காமல் நமக்கு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம விசுவாசத்தோடு எடுத்தால் அந்த வல்லமை இறங்கும். நம்ம விசுவாசத்தோடு எடுத்தோன்னா அந்த அப்பம் உள்ளே போகும்போதே அந்த வல்லமை என்ன செய்யும், அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது. மீதி பேரை பார்க்காதீங்க, மீதி பேரை அவங்களாம் அவசியம் இல்லை. இவ்வளோ திரளான மக்களை பார்க்காதீங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இரண்டாவது செஞ்சுரியன், நூற்றுக்கு அதிபதி. மத்தேயு 8:5-13. இயேசு கப்பர்நூல் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் தீவிரவாதமாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை. அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நான் வந்து, இன்றைக்கி அநேக பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறோம். வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்க 10வது மாடியில் உட்காந்துருந்தாலும் 10 மாடி லிஃப்ட்டும் இருக்காது, 10 மாடி ஏறி வந்து அவங்க தலை மேலே கையக்கும் போது ஏறினதில் ஐயாவே மயக்கடிச்சு விடுவார். ஐயாக்கே ஒரு காஃபி கொடுக்கணும் 10 மாடி, அப்போ தான் நல்லா ஆகும். இங்கே ஆண்டவரே சொல்கிறாருன்னா சொல்கிறாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். அப்போ நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன். நான் தகுதி இல்லைங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியே இல்லை. நூற்றுக்கு அதிபதினா இவன் வந்து ரோமன், இவனுக்கு வேதம் தெரியாது, இவன் யூதன் கிடையாது. இவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, நியாயபரம், வேதமே அவருக்கு தெரியாது. இவன் வந்து ரோமர். நான் வீட்டுக்கு வரேன்றார். நான் வீட்டுக்கு வந்து நான் தகுதி இல்லை, என் வீட்டிற்கு வர நான் தகுதி இல்லை. சரியா? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல், 2 வார்த்தை கூட சொல்ல, 2 வார்த்தை சொல், ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு ஒரு வார்த்தை மாத்திரம். அப்படிதானே போட்டிருக்கு, ஒரு வார்த்தை. அது 2 வார்த்தை கூட அவசியம். ஒரு வார்த்தை சொல்லும். அப்போது என் வேலைக்காரன், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறேன், மற்றவனை வா என்றால், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் என் கீழே நான் ஒருத்தனை போனா வானா இதை செய்யினா என்ன செய்கிறான், நீரும் என்ன செய்ய போனால் வியாதி போயிடும், அங்கே வரணும்னு அவசியம் இல்லை.
நம்முடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை. இங்கேருந்து ஒரு வார்த்தை சொன்னால் என் வீட்டில் என் வேலைக்காரன் சொன்னான், அவங்க விசுவாசம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செலவர்களை நோக்கி, இந்த பெந்தெகோஸ்தே சபையில் கூட இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஐயா வீட்டுக்கு வரணும்னு கேட்டுன்னு இருக்கிறாங்க. ஐயா வீட்டுக்கு வந்து அவங்க தலை மேலே கை வச்சு இப்படி நல்லா ஆட்டினா தான் என் தலைவலி போவோம். இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்று மெய்யாகவே உங்களுக்கு இந்த மாதிரி விசுவாசம். வேதம் அறிந்தவங்களுக்கு கூட இவனுக்கு வேதமே தெரியாது, இவனுக்கு ஒன்றுமே அவன் என்ன வராதிங்க அவசியமே, நான் தகுதியே இல்லை நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வரத்துக்கு. நான் ஒரு வார்த்தை மாத்திரம், 2 கூட இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பெங்களூரில் கூட தந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திர புறம்பான இருளே அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆகவே இந்த நாட்களிலே வேதம் அறிந்த அநேகர் இந்த நிலைமையில தான் இருக்கிறோம். வேதத்தெல்லாம் அறிஞ்சு எல்லா பிரசங்கத்தையும் கேட்டு ஒரு கஷ்டம் வரும்போது விசுவாசம் சார், மற்றவங்க வெளியாளெலாம் வந்து உட்காருவாங்க, உள்ளே இருக்கவங்க வெளியே துரத்துவாங்க, போ வெளியே, உனக்கு விசுவாசமே இல்லை. அங்கே அழுகையும். அந்த கூட்டத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, 100க்கு அதிபதியை நீ போகலாம், இதுக்கு மேலே நீ சொல்கிறதுக்கு ஒன்றுமே அவசியமே, ஒன்றும் ஜபம் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை, உன் வேலைக்காரனுக்கு ஜபம் பண்ணணுன்னு கூட அவசியமே இல்லை, ஒன்றுமே அவசியம் இல்லை, ஒன்றுமே நீ போகலாம். ஏன்? நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக. அந்த நாழிகையிலேயே அந்த வேலைக்காரன் சொன்ன உடனே நீ போகலாம், போகலாம், இதுக்கு மேலே ஒன்றுமே அவசியம் இல்லை, இதுக்கு மேலே உன் வேலைக்காரன் சுகமாக வரத்துக்கு ஒன்றுமே. இவன் வாயிலிருந்து விசுவாசம் வந்தது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த நாளில் அந்த ஆண்டோடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறதா, அப்படியே பிடிச்சிக்கணும். இந்த நாளின், இந்த வருடத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி என்ன செய்து வந்து கொண்டிருக்கிறது. வருதா வரலையா? மேலே எங்கன்னா போயின்னு இருக்குதா, உள்ளே வருதா? உள்ளே ஹெல்மெட் மாட்டின்னு வந்துட்டிங்களா? சில பேர் ஹெல்மெட் மாட்டின்னு வந்தால் உள்ளே போகாது, அது போயிடும். அதெல்லாம் கைட்டு எடுங்க. உள்ளே போகாமல் தடையாக இருக்கிற எல்லாம் என்ன செய்யுங்க, எடுத்துருங்க. ஏன்னா உள்ளே போகணும், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போகணும். நீ போகலாம், நீ போகலாம், இதுக்கு மேலே ஒன்றும் அவசியம் இல்லை, இது போதும்ப்பா. நீ வாயிலேருந்து என்ன சொல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நீ போகலாம். இன்றைக்கு அந்த விசுவாசத்தோடு யாருன்னா வந்திருந்தீங்க, எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த விசுவாசத்தோடு, இந்த 110க்கு இருந்த விசுவாசத்தோடு நீங்கள் இன்றைக்கு வந்திருந்து, இந்த விசுவாசத்தை ஆண்டவரே இன்றைக்கி என்னோட ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுன்னு வந்திருந்தீங்கன்னு வைங்க. இன்றைக்கி அந்த விசுவாசத்தை, ஆண்டவரே இந்த நாளில் ஒரு வார்த்தை மாத்திரம் என்னோட பேசும், என் பிரச்சனை தீரும், அந்த விசுவாசத்தோடு வந்திருந்தீங்க. உங்களை பார்த்து அதே தான், நீ போகலாம், நீ போகலாம், நீ போகலாம். ஏன்? நீ விசுவாசித்தபடியே உனக்கு அந்த நாளிகையிலே அந்த வேலைக்காரன், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 3வது உமன் ஆஃப் கேனேன், கானானிய ஸ்திரீ, மத்தேயு 15:21-28. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமார், எனக்கு இறங்கும். கானானிய ஸ்திரீ, இவங்களும் யூதர் கிடையாது, இவங்களுக்கும் வேதெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஆண்டவரே, தாவீதின் குமாரனை, எனக்கு என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த மகளுக்கு எத்தனை பேர் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா?
உங்களுக்காக தான் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளை நினைத்து இருதயத்தில் ஒரு பாரத்தோடு, இந்த வருஷம் என் பிள்ளைக்கு எப்படி இருக்குமோ, இந்த வருஷம் என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, பிள்ளைகளை குறித்து கவலையோடு பாரத்தோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான், உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். உங்களோட தான் ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசனால் கொடிய வேதனை என்று சொல்லி அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆண்டவர் அந்த அம்மாவை கண்டுக்கவே இல்லை. அந்த அம்மாவை கண்டுக்கவே இல்லை. உடனே அவர்கள் கோச்சின் போய்விட்டால் அப்படின்னு போட்டிருக்கா. சில பேர் ரொம்ப சீக்கிரமாக கோச்சிக்கிறாங்க. சில பேர் ரொம்ப சீக்கிரமாக கோச்சிக்கிறாங்க. ஐயா என்னை கண்டுக்கவே இல்லைங்க, நான் வந்து சொன்னேங்க, நீ போயிட்டு வா, நான் அனுப்பிச்சி விட்டேன். அவர் மற்றவங்களுக்கு தான் ஜாப் பண்ணியிருந்தார், என்னை திரும்பி கூட பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் கோச்சிக்கிற ஆளுங்களை உலகத்தில் இருக்காங்களா இல்லையா? அவருக்கு பதிலே சொல்ல, இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல பதிலே. அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து வந்துனே இருக்குப்பா, இந்த அம்மா என்ன அம்மா பின்னால் வந்துனே கூப்பிட்டுனே இருக்கிறாங்களே, இவளை அனுப்பிவிடும் என்று அவளை இந்த அம்மாவை கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. நாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ரொம்ப நியூசன்ஸான அம்மாங்க அந்த காலத்துலேயே இருந்துருக்குறாங்க. உபத்திரம் கொடுக்குற சும்மா வந்துன்னு பின்னாலே வந்துன்னு போகாமல் லேஸில் போகாத அம்மாக்கள் அந்த காலத்துலேயே இருந்துருக்குறாங்க. இவங்களை அனுப்பிச்சி விட்டுன்றாங்க. சிஷ் இந்த அம்மா இந்த பின்னால் வந்து நேருக்கு என்ன பண்ணுவோம், அனுப்பிச்சி. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளே இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நம்ம வந்து விழுறாங்க, காலில் விழுந்து தயவு செய்து எனக்கு என்ன செய்யும். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. இப்போ நீ எங்களை நாயின்னு சொல்லிட்டார், வாங்க போகலாம். ஐயா நம்மளை நாயின்னு சொல்லிட்டாருங்க. ஐயா என் பிள்ளைய நாய்க்குட்டின்னு வர சொல்லிட்டேன். நம்ம என்ன நாய்களை, நம்ம நம்ம இன்னும் குறைஞ்சி போயிட்டோமா, வாங்க போகலாம் அப்படின்னு போனாங்களா? நான் சொல்ல, நான் இஸ்ரவேல் ஜனக்கு தான் வந்தேன், நீ காணான்னு எது, நான் முதல்ல இவங்களுக்கு கொடு, பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நான் என்ன செய்யக்கூடாது, நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது. நான் அந்த அதுங்களும் கோச்சிக்கல. சில பேர் கோச்சிக்குன்னு ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்க. எல்லாத்துக்கும் கோச்சிக்குன்னு என்னத்தை இழந்துடுறாங்க. அந்த அம்மா கோச்சிக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா என் பிள்ளை நல்லா ஆகணுங்க, என்ன வேணால் நீங்கள் சொல்லி, எப்படியாச்சும் என் பிள்ளை நல்லா இதான் ஆகணும், அதுக்கு என்ன வேணால் செய்கிறேன், காலில் விழுந்து கெஞ்சணுனாலும் நான் என்ன செய்கிறேன், என் பிள்ளை நல்லா ஆகணுங்க. என் பிள்ளை அவ்வளோ வைராக்கியம் தன் மகளுக்காக. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜிலேருந்து விழும் துணிக்கு தின்னுமே. ஆமாம், என் நாய்க்குட்டின்னு சொல்லுங்கள், எங்களை நாயின்னு சொல்லுங்க, பரவாயில்ல. பிள்ளைங்க சாப்பிடும்போது கீழே விழுதியாவது நாங்கள் எடுத்துக்கலாமே. கீழே விழுமே, சாப்பிடும்போது மேலேருந்து கீழே எதுவும் விழும், அதையாவது நாங்கள் அதையாவது கொடுங்க, எனக்கு அதையாவது கொடுங்க. நாய்க்குட்டி. இயேசு அவளுக்கு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. இன்னைக்கு நம்ம பார்த்து ஆண்டவரை சொல்லணும். இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும், உன் விசுவாசம் பெரியது. விடவே மாட்டேன்ற, விடவே. யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளே உண்மை விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் பிள்ளைக்கு இன்றைக்கி ஆசை வச்சு தான் ஆகணும். அந்த ஆசீர்வாதம் பெறாமல் நான் போக மாட்டேன். அந்த வைராக்கியத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இன்றைக்கு என் பிள்ளையை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக மாட்டேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். அதான் என்ன வேணால் சொல்லும், என்ன சொன்னாலும் நாங்கள் தான் நான் பிள்ளை பழைக்கணும், என் பிள்ளை பழைக்கணும். அதுக்காக நான் எந்த அளவு தாழ்த்தணுமோ என்ன என்ன செய்கிறேன், என் பிள்ளைக்காக எவ்வளோ தாழ்த்தணுமோ எவ்வளோ தியாகம் எல்லாம் நான் செய்கிறேன். என் பிள்ளையை ஆசீர்வதித்தே ஏசவழிட்ட, ஸ்திரீயே உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடி உனக்காக, நீ ஆசைப்படுற, இன்னும் ஆசைப்படுற, அப்படியே உனக்கு ஏன் உன் விசுவாசம் பெரியத, அவ்வளோ விசுவாசத்தோடு வந்திருக்கிற, நீ விரும்புகிறபடியே உனக்கு. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்?
இந்த வருடத்திலே முதல் நாளிலே உங்களை பார்த்து நீ விரும்புகிறது உனக்கு ஆக கடவுது என்ற ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? உங்கள் விசுவாசம் பெரிதாக இருக்கட்டும். உங்கள் விசுவாசம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? பெரிதாக இருக்கணும். விடக்கூடாது. ஆசீர்வாதத்தை பெறாமல் என்ன செய்யக்கூடாது? நீ விரும்புகிறபடி உனக்கு அந்நேரமே அவள் மகள் விட்டுட்டாங்க. ஆசைப்பட்டது என்ன செய்யுங்க? நம்ம ஊரில் சொல்லுவோம், சாதிச்சுட்ட ஆளுங்க. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படியோ என்ன பண்ணிட்டான், இந்த அம்மா சாதிச்சிட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் அந்த விசுவாசம். அவன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் நீ விரும்புகிறபடியே உனக்கு இன்னும் ஆசைப்படு. இதுதானே நீ ஆசைப்பட்ட, ஆசை அப்படியே நான் நடக்கும். நீ விரும்புகிறபடி உனக்கு அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான. நான்காவது, சன் வித் a dumb spirit, ஊமையான ஆவி பிடித்த மகன். மார்க்கு 9:14-29. பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடு கூட வேத பாதகர் தர்க்கிக்கிறதையும், ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செலுத்தினார்கள். அவர் வேத பாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் எனக்கு. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒரு அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்தார். அதை துரைத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாச வீரர்களே, ஜப வீரர்களே, பெந்தேகோஸ்தை சபையாரே, என்னன்னு சொல்கிறார் அவங்கள பார்த்து? விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வர. என்ன அர்த்தம்? ஏன் நீங்களே ஏன் துரத்தாமல் இருக்கிறீங்க? ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வரீங்க? ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட? இந்நேரத்தில் கற்று இருக்கணும்ல. இந்நேரத்தில் இப்போ கணக்கு வாத்தியார் ஒரு கணக்கை போட்டு காட்டிட்டு இப்படி தான்ப்பா போடணும், சரின்னு ரெண்டாவது கணக்கையும் போட்டு இப்படி தான் போடணும், மீதியை நீங்கள் அந்த கணக்கை நீங்கள் போடுங்கன்னு அப்படியே உட்காந்து இருந்தீங்கன்னு வைங்க. வாத்தியாரே உட்காந்து எல்லாத்தையும் போட்டுணும். பரீட்சை யார் எழுதுறது? அப்புறம் பரீட்சையும் வாத்தியாரை உட்காந்து எழுதிருப்பார். அவங்கவுங்களே போட கற்றுக்கணுமா, கற்றுக்கூடாதா? இப்போ நம்ம சபையார் இந்த கர்ச்சீஃப் ஜோம் பண்ணி கொடுத்து இன்னொன்றும் பண்ணுறாங்க. அதை வச்சு சில பேர் எண்ணெய் பாட்டிலையும் வச்சு இன்னொன்றும் புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னன்னா எல்லோரும் அவங்கவுங்க விசுவாசத்தை என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அவங்கவுங்களே யாரும் என் ஐயாவை பார்க்கணும்லாம் வந்து நின்று, அந்த காலத்தில் அப்படி தான் வந்துடுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஆட்டோ பிடிச்சின்னு வந்து நிற்பாங்க. ஐயா கொஞ்சம், எல்லாம் வீட்லேயே அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, வெறும் சாட்சி தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இங்கே வேறு என்ன தான் வருது, சாட்சி தான். மீதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்களா இல்லையா? யாருன்னா பார்த்துக்காமல் இருந்தீங்கன்னா கற்று இனிமேட்டாக அது பார்த்துக்கோங்க. இந்த வருஷத்துலேயே அது என்ன பண்ணுங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. எது வரைக்கும் நான் உங்களோட உங்களால் ஏன் செய்ய முடியல? அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி அவருடைய தகப்பனுக்கு இவனுக்கு உண்டாகி எவ்வளோ காலமாற்று. அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே இவனை கொல்லும்படிக்கு அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. எப்படி இருக்கும்? அவங்க அப்பாவுக்கு வேலைக்கு போக முடியுமா? வேலையில் இருந்தால் எதை நினச்சின்னு இருப்பார்? என் மகன் நல்லா இருக்கிறான்னா, தீயில் தள்ளி விட்டுடுச்சா, தண்ணீரில் தள்ளி விட்டுடுச்சான்னு ஒவ்வொரு நாளும் அவருக்கு எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கும்? நிம்மதியாக வேலை செய்ய முடியுமா? எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனை.
நீர் எதாயிலும் செய்யக்கூடுமா? எங்கள் மேல் வராமறை. எங்களுக்கு ஏதாவது எங்கள் மேலே மன என்னால் தாங்கவே முடியல. என் மகனை குறித்த கவலை என்னால் தாங்கவே, சிறு வயது முதல் இப்படி தான் அவதிப்படுறோம். ஏதாவது உங்களால் செய்ய முடியுதா? எங்கள் மேலே மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் என்ன பதில் கொடுக்குற? நல்லா கவனிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு நீ, நான் மனம் இறக்கம் இல்லைன்னு நினைக்காதப்பா. என்னால் செய்ய முடியாதனோ எனக்கு என்னால் கூடும். என் மனம் இறங்குறேன். ஆனால் கேள்வி என்ன? நீ விசுவாசி. பிள்ளைக்காக நீ என்ன செய்ய? விசுவாசி. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் இதுவும் நடக்கும். இதுக்கு மேலேயும் உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யணும். கண்ணீரோடு அழுகுறார் அவங்க அப்பா. ஆண்டவர், என் அவிசுவாசம் என் பிள்ளை கஷ்டப்பட்ட காரணமாக இருக்கக்கூடாது. என்னுடைய அவிசுவாச நிமித்தம் என் மகன் என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன். என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யும். கண்ணீரோடு என்ன சத்தமிட்டு, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிற இயேசு கண்டு அந்த அசுத்தாவினை ஊமையும் செவிட்டுமானவே, இவனை விட்டு இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளைங்க என்று அதை அதட்டினார். வெளியே வா, அசுத்தாவியை இவனை விட்டு வெளியே வா. இனி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இந்த மாதிரி தான் பிசாசை வரட்டும். பிசாசு அப்படி தான் என்ன செய்யணும்? வெளியே வா, இனி என்ன செய், இனி இந்த பக்கம் வர வேலை வச்சிக்காத. நெவர் அகெயின். இந்த ஞாபகம் வச்சுங்க, நெவர் அகெயின் இன் ஜீசஸ் நேம். இங்கிலீஷில் ரைமிங்காக இருக்கும். இங்கிலீஷில் ரைமிங்காக என்ன ரைமிங்? நெவர் அகெயின் இன் ஜீசஸ் நேம். போ, வெளியே போ. திரும்பி இந்த பக்கம் என்ன செய்யாது? வராது. திரும்பி இந்த பக்கம். அப்பொழுது அந்த சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல கிடந்தான். இயேசு அவனை கைப்பிடித்து அவனை தூக்கின. உடனே அவன் வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரைத்து விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தை தனித்து ரகசியமாக, என்ன ஆண்டவர், ஏன் எங்களால் அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதம் புறப்பட்டு எல்லாம் ஒரு வெட்டி நின்று எப்படி பிசாசு போயிடணும்? உபவாசிக்கணும், ஜபிக்கணும். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் சில பிசாசு லேசில் என்ன செய்யாது? உபவாசித்து ஜபித்து. 5வது பிளைண்ட் பர்த்திமேயு மார்க்கு 10:46 52. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களுக்கு எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். சரி, இவன் வந்து மற்றவங்க கிட்ட என்ன கேட்டுன்னு, மற்ற யாரையும் கேட்கும்போது என்ன கேட்குறான்? பிச்சை, காசு கேட்டுன்னு இருக்கிறான். சரியா? அவன் நஸ்ரேனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இவரை கேள்விப்படுறார். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட எல்லாரும் அப்பா நல்லா கூப்பிடுப்பா, இன்னைக்கு நல்லா ஆயிடுவேன்னு சொன்னாங்களா? அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு என்று முன்னிலும் அதிகமாக. நீங்கள் எல்லாரும் அவங்கள உற்சாகப்படுத்துவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் போராடி ஜெபிக்கும் போது எல்லாரும் அவங்கள உற்சாகப்படுத்துவாங்கன்னு நினைக்க சும்மா இரு, இதெல்லாம் ஒன்றும் நீ இப்படி தான் இருக்கணும், பிரச்சனைலாம் ஒன்றும் தீராது, நீ இப்படி தான் என்ன சும்மா என் கத்தின்னு அமைதியாக வைக்கிற அப்படின்னு அவங்கள
அந்த கூட்டம் தான் இருக்கும் உலகத்தில் எல்லாரும் அவங்கள உற்சாகப்படுத்துவாங்கன்னு நினைக்காதீங்க. ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தான் கூப்பிடணும். உங்களுக்கு விடுதலை வேணால் நீங்கள் தான் என்ன செய்யணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, சும்மா இருக்க சொல்கிறாங்க, சும்மா இருந்தீங்கன்னா அப்புறம் ஒன்றும் உங்களுக்கு ஆசீர்வாதம்னா நீங்கள் தான் என்ன செய்யணும். இயேசு நின்று அவ்வளோ ஜனம் இருந்தாலும் இவனுடைய கூக்குரல் சத்தம் யார் கேட்டார்? மீதி பேர் சும்மா இருந்தாங்க. ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்டு அவர் நிற்கிறாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நீ கூப்பிட்டாயானால் ஆண்டவர் உனக்காக நிற்பார். ஆண்டவர் உனக்காக நிற்பார். அவர் வேற எங்கன்னா போயின்னு இருப்பார், அவர் வேற எங்கேயோ போயின்னு இருப்பார். ஆனால் இன்றைக்கு அவரை நோக்கி நீ கூப்பிட்டால் உன் சத்தத்தை கேட்டு இயேசு நிற்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு நின்று, இவன் ஒரு பிச்சைக்காரன், ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை, பெரிய அதிபதியில் ஒன்று, ஒரு பிச்சைக்காரன். அவன் கூப்பிட்றான். அவன் சத்தத்தை கேட்டு இயேசு என்ன பண்ணார்? நின்றார். மீதி பேர்லாம் சும்மா இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் கேட்குற நில். அவனை அழைத்து வர அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை ஏன் எரிந்து விட்டான்? அதை நல்லா கவனிக்கணும். ஏன் எரிந்து விட்டான்? அந்த காலத்தில் பிச்சைக்காரங்க அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும், அவங்களுக்கு யூனிஃபார்ம் மாதிரி. அப்படி போட்டால் என்ன அர்த்தம்? ஒரு பிச்சைக்காரன் நீங்கள் பார்த்தா அவனுக்கு எதாவது காசு கொடுங்க, இதுதான் அவனுடைய யூனிஃபார்ம். பிச்சைக்காரங்களுக்கு அந்த ஒரு இது போட்டுக்கணும். பார்க்குறவங்க எனக்கு பிச்சைக்காரன், இவனுக்கு எதாவது காசு கொடுங்கன்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணுறான்? உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டான். இருந்து விட்டான். என்றோடைய வாழ்க்கை மாறுது. என்றோடைய வாழ்க்கை இனி நான் பிச்சைக்காரன், இனி நான் யாரையும் போய் காசு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இனி நான் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம். அதனால்தான் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துட்டு இயேசுனிடத்தில். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்டானா? ஆண்டவர்கிட்ட போய் காசு கொடுங்கன்னு கேட்டானா? மீதி எல்லாருக்கிட்டையும் என்ன கேட்டனா? இயேசு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்ய? அதற்கு அந்த ஆண்டவரே, நான் பாராடிய வேண்டும் என்றார். ஆண்டவர் பார்த்தார். அந்த வஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு வந்து எல்லாம் அமைதியாக இருக்க சொல்லி இவன் கத்துறான். அவ்வளோ கூட்டத்துலேயும் அவ்வளோ இதாக கத்துறான். என் சத்தம் எனக்கு கேட்குற அளவுக்கு எல்லா சத்தத்தையும் பார்க்கலாம். இவன் என் காதலை விழுகிற அளவுக்கு என்ன செஞ்சான்? கூப்பிட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீ ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே, உனக்கு நான் ஜெபம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, உன் மேலே கையை வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுமே அவசியம் இல்லை. நீ எவ்வளோ விசுவாசமாக, இவ்வளோ ஜனம் இருக்குது கூட மீறி என்னை கூப்பிட்டு, நீ உன் சத்தம் எப்படியோ என் காதில் வரும், என் காதில் வரும் என்று விசுவாசத்தோடு என்ன பண்ண கூப்பிட்டு, உன் மேல் வஸ்திரம் தூக்கி போட்டு வந்து நிற்கிற. நான் பிச்சைக்காரன்ற அந்த வஸ்திரத்தை என்ன பண்ண தூக்கி வந்து நிற்கிற. நான் கேட்குறேன், உனக்கு என்ன வேணும்? என் பார்வை. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். இதுக்கு மேலே நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே, இவ்வளோ விசுவாசத்தோடு வந்து நிற்கிறியே, இவ்வளோ விசுவாசம், நீ போகலாம். உன் விசுவாசம் உன்னை உடனே அவன் பார்வை அடைந்த வழியில் இயேசுவுக்கு நீ கூப்பிடுங்க. அந்த மாதிரி கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். நீ ஒன்றும் பண்ண வேணும், பார்த்த உடனே இவ்வளோ விசுவாசத்தோடு நீ போகலாம். உன் விசுவாசம் உன்னை. 6வது, 10 men that were lepers, குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர். லூக்கா 17:11-19. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா எனும் நாடுகளில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீர்கள். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன்
தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தை கரைக்க முழங்கால் புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமான். அப்படின்னு அவன் யூதன் அல்ல. மீதி 9 பேர் யூதர்கள் வாங்கின்னு போயினே இருக்கிறான். குஷ்டரோகனை தலைவலியாக வயிற்று வலி எவ்வளோ பெரிய வியாதி போயினே இருக்கிறான், திரும்பி வரவே இல்லை. அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? ஆண்டவர் யார் யார் சுகமானாங்கன்னு எல்லா லிஸ்ட்டு வச்சுருக்கிறாரா இல்லையா? பரலோகத்தில் புக்கு இருக்குதா இல்லையா? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணும் என்று சொல்லி அவனை நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை. இவனுக்கும் மற்றவங்களுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. இவனுக்கு மாத்திரம்தான் அது கிடச்சிது. அவன் திரும்பி வந்தானே. இங்கிலீஷில் யுவர் ஃபெய்த் ஹஸ் மேட் தி ஹோல். இவனை இப்படிய வாழ்க்கையை ஆண்டவர் மீதி பேர் அப்படியே போயிட்டாங்க. குஷ்டரோகம் நல்லதோடு இவன் திரும்பி வந்து மீதி இன்னும் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கும் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். 7 2 blind men, 2 குருடர். மத்தேயு 9:27-31. இயேசு அவ்விடம் விட்டு போய் 2 குருடர் பின்னே சென்று தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கட்டும். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேள்வி. என்ன கேள்வி கேட்குறார்? இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குறார்? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் எந்த பிரச்சனையோடு வந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இதை என்னால் செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாலை செய்ய. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு, நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்லியிருந்தா என்ன விசுவாசிக்கிறோம் அதே உனக்கு. அந்த நாளிலே நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? இந்த வருடத்தின் முதல் நாளிலே என்ன விசுவாசிக்கிறோம்? ஏன்னா ஆண்டவர் என்ன சொல், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு என்ன விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தை பலப்படுத்தணும், அதிகரிக்கணும். உடனே அவருடைய கண்கள் திறக்கட்டும். இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாளர் இயேசு அவர்களுடைய கண்டிப்பாக. அவர்கள் புறப்பட்டு கீழ்பஞ்சாங்களா? புறப்பட்டு அந்த தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை. ரிவர்ஸ் சைக்காலஜின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிவர்ஸ் சைக்காலஜின்னு யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது யாருன்னா சைக்காலஜி படிச்சிருக்கிறீங்களா? சைக்காலஜி யாருன்னா படிச்சிருக்கிறீங்களா? ரிவர்ஸ் சைக்காலஜினா என்னான்னு பாருங்கள். சில பிள்ளைங்களை நீ உட்காருன்னா அப்போ தான் எழுந்துச்சு நிற்கும். இந்த ரூமை விட்டு போகாதன்னு அப்போ தான் எழுந்துச்சுப்போம். அதனால் அந்த மாதிரி பிள்ளைங்களை நீங்களும் என்ன பண்ணணும், ரிவர்ஸாக சொல்லணும். இப்போ அது வெளியே போகணுன்னு ஆசைப்பட உட்காரிங்கன்னா உடனே போவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இவன் சொல்லாதானே இவன் இப்போ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறான். 8 1 sick of the திமிர்வாதக்காரர். மார்க் 2:1. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் அவளுக்கு வசனத்தை. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டில் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். முதல்ல 4 பேர் கூட்டின்னு வந்தாங்க. தூக்கின்னு வரணும் சும்மாவா? அவன் வீடு எங்கே இருக்கும்? எங்கேருந்து? அந்த மாதிரி நண்பர்கள் நமக்கு இருக்கிறது நல்லதா நல்லது இல்லையா?
நீங்கள் திமிர்வாதக்காரனாக இருந்தால் உங்களை கண்டுக்காமல் விட்டு இருக்கிற நண்பர்களை வச்சு என்ன பிரயோஜனம்? இவங்களுக்கு என்ன நண்பர்னா, திமிர்வாத நேரத்தில் அவனை போய் பார்த்து வாப்பான்னு தூக்கணும். வந்து பார்த்தா உள்ளே வர முடியல. என்ன பண்ணுறாங்க? மேலே ஏறி கூரையை பிரிச்சு. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு பார்க்குறாரு. நான் இப்போ இவ்வளோ கூரையை பிரித்து கூட என்ன பண்ணுறாங்க? திமிர்வாதக்காரன், எனக்கு மகனே உன் பாவங்கள் உனக்கு. அங்கே உட்கார்ந்த வேத பரிசல், இவன் எப்படி தேவதூஷணம் சொல்ல, தேவன் ஒருவர் என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் என்று தங்கள் இருதயங்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து. ஆண்டவர் என்ன யோசித்துன்னு இருக்கிறாங்கன்னு ஆவியில் என்ன செய்கிறார்? இப்பயோ நானும் சில காரியங்களை ஆவியில் உணர்றேன். இப்போ நான் ஆவியில் என்ன உணர்றேன்னு யாருன்னா தெரியுமா? ஆவியில் நானும் உணர்றேன். ஆண்டவர் அன்றைக்கி ஆவியில் உணர்ந்தது போல இப்போ நானும் சில காரியங்களை என்ன சிந்திக்கிறார்கள் என்று நானும் என்ன செய்கிறேன்? ஆவியில் நான் என்ன ஆவியில் உணர்றேன், நீங்கள் ஆவியில் உணர்றீங்களா? அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்கள் இப்படி சிந்திக்கிறது என்று உங்கள் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதும் சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறியும்படி என்று சொல்லி திமிர்வாதகரனாகி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு என்று உனக்கு. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பதாக. அப்படி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்குறாருங்க. உங்களுக்கு இல்லைனாலும் நீங்கள் மற்றவங்களுக்காக கூட உங்கள் விசுவாசத்தை என்ன செய்யலாம்? இந்த 4 பேர் தூக்கின்னு வந்து கோரிய பிரிச்சியார் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு நீங்கள் மற்றவர்களுக்காக உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்களா? கர்ச்சீஃப் ஊழியக்காரர்கள் வர உங்கள் குடும்பத்துக்கே பண்ணின்னு இருக்கீங்களா? மற்றவங்களுக்கும் பண்ணுறீங்களா? எண்ணெய் ஊழியக்காரர்கள் உங்கள் குடும்பத்துக்கே பூசின்னு இருக்கிறீங்களா? மற்றவங்களுக்கும் செய்கிறீங்களா? வேறு உங்களுக்கே பண்ணின்னு இருக்காதீங்க. இவங்க பாருங்கள், 4 பேர் வந்து மற்ற தூக்கின்னு வந்து கூரையில் அவர்கள் விசுவாசத்தை கண்டு 4 பேருடைய எழுந்து 9 A woman which was a sinner, பாவியாகிய ஸ்திரீ. லூக்கா 7:36. அப்பொழுது அந்த ஊரில் அந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த அம்மா வரம் எல்லாருக்கும் தெரியும். இந்த அம்மா ஒரு பாவி. அவங்க வந்துட்டாங்க, அழுகுறாங்க. வந்து ஆண்டோடைய பாதத்தில் அழுகுறாங்க, பாதத்தை முத்தம் செய்கிறாங்க. அந்த கண்ணீர் அப்படியே உழுது. அவருடைய பாதத்து மேலே இந்த அம்மாவுடைய கண்ணீர் முடிய வச்சு துடைக்கிறாங்க. துடைச்சி பாதத்தை. அவர் அழைத்த பரிசேயன் அதை கண்டு, இவர் தீர்க்க தரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாக இருக்கிறாளே என்று தனக்குள்ளே. இவர் உண்மையாக தீர்க்கதரிசி. இந்த மாதிரி அம்மாவன் தொட்டுன்னு இருக்காங்க, முத்த விடுது பாதத்தை. இவருக்கு தெரியாத யார் இந்த அம்மா, இது என்ன மாதிரி அம்மான்னு தெரியாதா இவருக்கு? உண்மையாக இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் இது தெரியாதா? இந்த அம்மா யாருன்னு தெரியாதா இவருக்கு? அப்படி என்ன பண்ணுறாரு? இயேசு அவனை நோக்கி, ஏன்பா நான் தீர்க்கதரிசியாக என்னன்னு உனக்கு சந்தேகமாக இருக்க? இப்போ பார், நீ நினைக்கிறத சொல்கிறேன். நீ நினைக்கிறத முதல்ல நீயே அதை பார்த்துன்னு இருக்க. ஒன்று சொல்கிறேன் நான், அதுதானே உனக்கு சந்தேகம். நான் உண்மையாக தீர்க்கதரிசின்னு. இயேசு அவன் இன்னைக்கு, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம். அதற்கு அவன், போதகரே சொல்லும். வேற ஏதோ பற்றி பேச போகிறார் நினச்சின்னு இருக்கார் ஐயா. இவர் நினச்சது ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு. சொல்லு ஆண்டவரே, என்ன சொல்லும். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு
ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத இருவருக்கும் கடனை. இப்படி இருக்க அவர்கள் எவன் அவனிடத்தில் அதிகம் அதை சொல்லும். சீமோன் பேதுரு எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டான் அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்று. அதற்கு அவர் சரியாய் இதென்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. அந்த ஊர் பழக்கம், உள்ளே வந்தால் என்ன கொடுக்கணும்? விருந்தாளி கனம் பண்ணால் காலுக்கு நீ கொடுக்கல. அதனால் ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்குறோமா இல்லையான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறார். பார்த்துந்தான் நீ கொடுக்கல, எனக்கு என்ன செய்யல? தண்ணி இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமையினால் அவர்களை தொட்டது. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. ஒரு விருந்தாளி வந்தால் என்ன செய்யணும்? நீ எனக்கு அந்த மரியாதை கொடுக்கல. இவ்வளோ நான் பிரவேசத்தை என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்த. நீ என் தலையில் எண்ணெய், இந்த ஊரில் பார்த்தலாம் பழக்கம், செய்யல. எவ்வளோ என் பாதங்களை பரிமள தைலம், அதனால் நான் உனக்கு சொல்ல, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்னு சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. நம்ம கேட்கக்கூடல. அழுதான் ஆண்டுடைய பாதத்தில். ஆண்டவரே உன் பாவங்கள். அப்பொழுது கூட பந்து இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் தங்களுக்குள்ளே சொல்லி அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை சமாதானத்தோடு. நீ எவ்வளோ பாவியாக இருக்கலாம், ஊரே நீ பாவின்னு தெரியும், எல்லாருக்கும் நீ பாவின், ஆனால் விசுவாசத்தோடு வந்த நீ தேடி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு எல்லாம் உன் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, உன் பாவம் எல்லாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் வந்த பாவத்தை மன்னிக்கிறவர். 10 ஃபிக் ட்ரீ, அத்தி மரம். மார்க் 11, 11 14, 19 24. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன போது 12 கூட பெத்தேனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தேனாலிருந்து புறப்பட்டவர்கள். அவருக்கு பசி உண்டாயிற்று. அதுலேருந்து என்ன தெரியுது? ஏசாமிக்கு என்ன வருது? நான் ஆவியில் என்ன உணர்றேன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் ஆவியில் என்ன உணர்றேன்னு நினைக்கிறீங்க? ஆவியில் என்ன உணர்ற? எல்லாருக்கும் வசனத்தின் மேலே பசி உண்டாயிருக்குது. ஐயா நிறுத்தாதீங்க, பயங்கர பசியோடு வசனத்தின் மேலே பசியோடு வந்திருக்கிறோம் அப்படின்னு உணர்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் எதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க, அத்திப்பழ காலமாக இராதபடினார். அக்கிரத்தில் வந்தபோது அதில் இலைகளை இல்லாமல் வேறொன்றையும், வேற இலை தான் இருக்குது, வேற இலை தான். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள், மரத்தை பார்த்து பேசுகிறார், மரத்தை பார்த்து பேசுகிறார், இனி ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்து புசியார். சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்பொழுது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. பாருங்க, இயேசு அவனை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள், நான் பெரிய வல்லமை நிறைந்தவன்,
நான் பேசினால் மாத்திரம் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும், நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படியா சொன்னார்? என்ன சொன்னார்? எவனாகிலும் 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 நம்ம அதில் இருக்கிறோமா இல்லையா? இந்த வருஷத்தில் அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த வருஷத்தில் அதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். எவனாகிலும், எவன் யார் வேணா, யாருக்கும் நினச்சிக்காது, அவங்களுக்கு எவனாகிலும். அதில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, உங்கள் வாழ்க்கையில் எது மலையை போல் ஏதாவது நிற்குதா? ஏதாவது பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் மலையை போல் நின்று கொண்டு இருக்கிறதா? உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கி ஏதோ ஒரு மலையை போல் பிரச்சனையை சந்தித்து வந்து உட்கார்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார். எவனாகிலும், அது யாருனா அப்போனா நீங்களும் அதில் இருக்கிறீங்க. நீங்களும் அதில் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளணும் என்று சொல்லணும். வாயை திறந்து சொல்லணும். சரியா? வார்த்தை ரொம்ப முக்கியம். மலையை பார்த்து நீ எங்கே போகிறன்னு சொல்லக்கூடாது. சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே நடக்கும். தன் இருதயத்தை சந்தேகமே என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படாமல் விசுவாசம். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. இதிலேருந்து நம்ம பேசுகிற வார்த்தை முக்கியம் இல்லையா? பிள்ளைங்களை பார்த்து நீ உருப்பிட மாட்ட அப்படின்னு சொல்லாமா? போய் பச்சையில் முட்டை வாங்கினுவான்னு சொல்லாமா? போய் கை காலை உடச்சின்வான்னு சொல்லாமா? சொல்லக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து இந்த வருஷம் தீர்மானம் எடுங்க. என் வாயிலிருந்து வர வார்த்தை இல்லாமல் விசுவாசம் உள்ள வார்த்தையாக இருக்கணும். உங்கள் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள். மலையை போல் பிரச்சனை அதை பார்த்து சொல்லுங்கள். நீ போ, பெயர்ந்து அகன்று போ, நான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசம். அவன் சொன்னபடியே என்ன செய்யும் என்று உங்களுக்கு ஆதலால். இதை ஞாபகம் வச்சு இதெல்லாம் சொல்லிவிட்டு எப்படி வந்து முடிக்கிறார்? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்க, அப்பொழுது அவைகள் உனக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறதுனால இந்த வருஷம் முழுதும் அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஜபம் பண்ணும்போதெல்லாம் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஜபத்திலே நீங்கள் எதை வேண்டிக் கொள்வீர்களோ என்ன செய்யணும், அதை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யணும். அப்பொழுது அது என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வே. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் தலைப்பு என்ன? உன் விசுவாசம் உன்னை வருஷம் பூரா விசுவாசம். தை ஃபெய்த் ஹேட். முதலாவது பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, கர்த்தர் அவளை என்ன 12 வருடம் எல்லாம் இழந்து போயிருந்தாலும் கர்த்தர் உன் விசுவாசம் உன்னை, அதான் வாக்கு, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்க எப்படி இரு, அதனால் அதை பெற்றுக்கொள்ளும். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருந்தாலும் எவ்வளோ ட்ரை பண்ண ஒன்றும் நடக்கலை, காசெல்லாம் காலி, பரவாயில்ல, கவலைப்படாத. ஆண்டவரை விசுவாசத்தோடு நீ கேட்கணுன்ற அவசியம், நீயே எடுத்துக்கலாம், நீயே போய் எடுத்துக்கலாம். அவர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன், நீயே வந்து எடுத்துக்கணும்னு கேட்க மாட்டார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீ சுகமாயிரு. இந்த நாள் அதை அப்படியே என்ன செய்யணும், நம்ம இறுதிய நாள் இன்றைக்கி விதைக்கப்பட்ட எல்லா வசனமும் 30, 60 இறுதிய நல்ல இறுதியமாக இருக்கும். நல்ல இறுதியமாக அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இன்றைக்கி என்னோட பேசினார், என்ன செய்யணும், இந்த வசனம் கிரியை செய்து 30, 60 வருஷம் பூரா விசுவாசத்தால் நீதிமான், விசுவாசத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் இந்த நாளில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா?
இந்த ஆண்டு இதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். 2026 புது வருட வாக்குத்தத்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக மே ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மை, கிருபை, இரக்கங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டை நன்மையால் முடிசூட்டும். ஆண்டு முழுதும் எங்களோடு உம்முடைய சமூகம் எங்களோடு இருப்பதாக வழி நடத்தும். இந்த நாட்களிலே விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளிடும். இந்த நாளிலே தியானித்த 10 சம்பவங்களை, சத்தியங்களை ஒவ்வொரு நாளும் தியானித்து அந்த வசனங்கள் எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யும்படி 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கது. இன்றைக்கு தியானித்த அத்தனை ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் நிறைவேறும்படி, அதை சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு கிருபை தருகிறார். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் பெரியோரும் சிறியோரையும் ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, எல்லாருக்கும் நன்மை நிறைந்த ஆண்டாக கட்டளிடும். நல்ல சுகபலன், எல்லா தீமைக்கும் பொல்லாத போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தருளும். எப்பொழுதும் உடைய தேவதூதர் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் வாய்க்கப்படணும். குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழ முடியும். ஆசை ஆண்டு முழுதும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய ஆண்டை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவே என்றென்றுமாய் நடத்திடுவே இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்றும் மறவேனே நன்றி இயேசுவே என்றும் மறவேனே நன்றி இயேசுவே தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி கிருபைகள்